பார்க்கிறாள் தாக்கிழவியானவள். தாக்கிழவியானவள் என்ன சொல்கிறாயே? என்ன சொல்லி? இந்த வேலவனை பார்த்து ஐயா வாருங்கள் என்று சொல்லி கிழவியானவள் இதுவரையும் வாழ்த்துகிறாள். நீங்க ரெண்டு பேரும் பழகிறதை பார்க்கிறேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். வாழுங்கள் வாழுங்கள். கடலும் அலையும் போல் வாழ வேண்டும். வாழ வேண்டும் ஐயா. நகமும் சதையும் போல். அப்பா நகமும் சதையும் போல் வாழுங்கள். இன்று தாய்கிழவி சிவகாமி தாசி மகாலட்சுமியும் வேலவனையும் வாழ்த்தினாள். வாழ்த்தினாள் வாழ்த்தினாள். நாங்கள் சென்று கொண்டு இருந்தன பாருமே. வேலவனும் வந்திடுவான் தாசிகள் இடமில்லை. ஐயா திறந்தோறும் வேலவன் தாசியருடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். மகாலட்சுமி வீட்டுக்கு பொன் கொடுத்தான், பொருள் கொடுத்தான், அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அந்தணனாகிய பிராமணன் வேலவன். ஆமா, சொத்தை எல்லாம் விற்றான், எல்லாம் கொடுத்தான், நிலத்தை கொடுக்கிறான், வீட்டையே அவங்க பொன் பொருள் அனைத்தையும் கொடுத்தான் ஐயா. ஆனால் இப்பொழுது கையிலே காசு இல்லை. இல்லை, கையில காசு இல்லை. கடன் தருவார்கள் யாரும் இல்லை. இல்லை ஐயா. இந்த வேளாண் என்ன நினைக்கிறாய்? சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்தில் வந்து விடுகிறான். சிவனாரின் கோவிலே களவதுதான் செய்திடுவான். சிவனாரின் கோவிலே களவதுதான் செய்திடுவான். அரணாரின் கோவில துஷ்டத்தனம் பண்ணுகிறான். அரணாரிய கணவதுதான் செய்கிறானே. ஐயா சிவனாருடைய கோவில், அரணாருடைய கோவில் களவு செய்கிறார், துஷ்டதனம் செய்கிறார் இந்த வேலவன் ஆகிய பிராமணன். சிவன் சொத்து குலநாசம், கோவில் சொத்து குடும்ப நாசம். குடும்ப நாசம் ஐயா. எவன் ஒருவன் சிவன் சொத்தை எடுக்கிறானோ அம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு, அழிவு கட்டாயம் உண்டு. கோவில் சொத்தை எடுத்து அவன் சாப்பிடானோ குடும்பம் அழிஞ்சு போகும். ஆமா ஐயா. நேராக களவு செய்கிறான். களவு செய்து கொண்டிருக்கிறான். சிவன் சொத்தை களவாண்டு நேராக மகாலட்சுமி வீட்டில் கொடுக்கிறான். அம்மா லட்சுமி கையில கொடுக்கிறார். கோவில் பூசாரி மேல்சாந்தி பார்க்கிறான். இப்படி நமக்கு பூசாரி தேவையா? இந்த பூசாரி நமக்கு தேவையா? தேவை வேண்டே வேண்டாம். இன்னும் மேல் அதிகாரிகள் அவனுடைய வேலையை இழந்தார். வேலை இழந்தவன் இப்படி இருக்கிறான். எப்படி? மனைவியை பார்க்கவில்லை, காசு இல்லை. இல்ல காசு இல்லை, கையில காசு இல்லை. மனைவியை பார்க்கவில்லை. இந்த வேலவனாவன் சிவபெருமான் ஆலயத்தில் அழுது புலம்புகிறான். அழுகிறான்.
அதனாலே சிவனாலே என்று சொல்லி அந்த வேலவன் அழுதிடுவாய் வேலவன் அழுதிடுவாய் அதனாலே சிவனாலே அதனாலே சிவனாலே வேலவன் அழுதிடுவாய் அதனாலே நேராக மனைவியை பார்க்காமல் வேலவன் 3 மாதங்கள் கழிந்து விடுகிறது. ஏன்னா கையில காசு இல்ல, கையில பணம் இல்ல, சரிதா? கையில பணம் இல்ல. அம்மா என்று சொல்வதற்கு கையில தாசியை கொண்டு விடுங்க. ஆமையா. இன்று 3 மாதங்கள் கழிந்து புறப்படுகிறார் வேலவன். இப்படி வருகிறாய், எப்படி வருகிறான்? இந்த விதமாக வருகிறாய். பார்க்க வேண்டாமா? ஆமாண்ணே. அந்த வேலவன் சிவ ஆலயத்தில் பூஜையும் இல்ல, பணம் யாரும் தரமாட்டுங்க. ஆமா. இந்த புறப்படி எப்படி வருகிறார்? பணவகல்லூர் நாடடிக பாராதே வேலவன் நேராக 3 மாதம் கழித்து மகாலட்சுமி வீட்டுல வேலவன் வருகிறார். வேலவன் வருகிறார். சுவாமி வாருங்கள், சுவாமி வாருங்கள் என்று அழைத்தார். என்னை பார்க்காம இருந்து விட்டீர்கள் சுவாமி. தலவார இலை போட்டாய், இலை போட்டு தலவார இலை போட்டு நல்ல சாப்பாடு கொடுக்கிறார். ஆமா, சாப்பிடும், நல்ல சாப்பாடு. முதல் நாள் சாப்பாடு கொடுக்கிறாய், நன்றாக சாப்பிட்டார். ஆமாய்யா. 2வது நாள் வருகிறார், சாப்பாடு கொடுக்கல, 1 கிளாஸ் வெள்ளம் மட்டும் கொடுக்கிறார். 2வது நாள்ல 1 கிளாஸ் வெள்ளம், 1 கிளாஸ் வெள்ளம் மட்டும் மகாலட்சுமி ஆனவள் கொடுக்கிறார். போதும் 1 கிளாஸ் வெள்ளமாவது கிடைச்சது. எப்படி வருகிறாயே? 3வது நாளிலே வாராரே வேலவனோ, 3வது நாளிலே வாராரே வேலவனோ, மூன்றாவது நாள் வரும்போது சிவகாமி தாசி இருக்கிறார், மகாலட்சுமி இல்லை. அம்மா உன் கையில காசு இல்லையே, கடன் தருவார்கள் யாரும் கிடையாது. பணம் இல்லாதெல்லாம் பொண்டாட்டி இருக்கப்பா. ஆமா, இந்த தாய் இளவியானவள் வாயில வந்தபடியெல்லாம் பேசுகிறாள். ஆமா ஆமா, வாயில
கண்டபடியெல்லாம் தாய்கிழமை பேசினார். அம்மா வாடா ஓடா என்று அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேசினாள். போடா வெளியே என்று வெளியே மிரட்டினார். அம்மா காசு இருக்கும் போது பாபா என்று சொன்னீர்களே, காசு இல்லாத நேரம் போமான்னு சொல்றேன். இது என்ன நியாயம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இது என்ன விதத்துல நியாயம்? போகிறேன் அம்மா, போகிறேன் என்று அந்த வேலவனானவன் இப்படி வருகிறாள். பழவநல்லூர் விட்டு வாரான், பழகநல்லூர் விட்டு வாரான், அழகுடைய அங்கெல்லாம் பழகநல்லூர் நேராக அனந்த காடு, அம்மாளுடைய காடு, அம்மாளுக்கு பிடிச்ச காடு கைலிக்காடு. என்ன காடு? கடந்த காடு அம்மா கள்ளி காடு. எந்த காடானாலும் அனந்த காடு, அம்மாளுக்கு பிடித்த காடு கள்ளிக்காடு. தாயாகிய அம்மா அனந்த காடு கள்ளிக்காடு, கள்ளிக்காடுல நேராக அடைந்த காடு கள்ளிக்காடு, கள்ளிக்காட்டுல நேராக ஆந்தை சத்தம் விடுகிறது. அம்மா
நாதமது சின்னாகம் ஓடுகிறது. ஓடுகிறதம்மா. கட்டணமு சின்னதமெல்லாம் ஓடுகிறது. ஓடுகிறது. கரையா முத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா. அந்த காட்டுக்குள்ள யாரும் இல்லாத காட்டுல இந்த வேலவன் வருகிறார். கள்ளிமூட்டனுடைய அடிவாரத்திலே அமர்ந்து கொண்டிருந்தார். சரிதா? எங்க இருக்கிறார்? கள்ளி மரம் மூட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஐயா, கள்ளிமூட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமா. அப்பொழுது வீட்டுல மகாலட்சுமி வர்றார். அம்மா, என்னுடைய கணவன் வந்தார். ஆமா, என்னுடைய வீட்டுக்காரர் வந்தாரம்மா. வந்தா கையில காசு இருந்தாலும் அனுப்பிட்டு. ஆமா, வீட்டு விட்டு வெளியே போன சொல்லிட்டேன். ஐயோ, வாழ்ந்தால் அவனோடத்தனமா வாழணும். ஆமா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். உண்மைதான் ஐயா. வாழ்ந்தால் அவனோடைத்தானே வாழ வேண்டும். அம்மா என்று பழகநல்லூருக்கு அம்மாள் புறப்படுகிறார். அவள் எப்படி வருகிறாள்? எப்படி? சிவப்பு நல்ல பட்டோடத்து நேராக எப்படி வருகிறாள்? சிவப்பு நல்ல பட்டுடுத்து சிவரடி மாலையிட்டு அம்மாள் கழுத்துக்கு செய்யுமிட்டு காலையை கடுக்கமிட்டு நெத்தி சுட்டி தானமிட்டு மணிகட்சம் அப்படின்னா கட்சபுரம் தானமிட்டு அம்மா எப்படி வருகிறாள்? பழகி நல்லூரை கடந்து கழிக்காடு, எங்க பார்த்தாலும் முடங்காடு. அந்த மலையில கள்ளி மரமும் முடங்காடு தான் இருக்கு. அங்கு வருகிறார். சுவாமி சுவாமி என்று சத்தமிட்டு வருகிறார். மாலையிட்டு மன்னவனே என் பர்த்தாவே என்று மகாலட்சுமியானவள் கள்ளிக்காட்டிலே வருகிறார். சாமி, நம்ம எந்த ஊர்லயாவது போய் பொழைச்சிக்கலாம் சார். ஆமா சுவாமி, அங்க போய் பொழைச்சிக்கலாம் பாருங்க. நமக்கு நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், மக்கள் வேண்டாம். ஆமா, ஊர் உரம் ஒண்ணுமே வேண்டாம். சொந்த பந்தங்கள் எதுவுமே வேண்டாம் சார். சுவாமி வாருங்கள் போகலாம். நாம எந்த ஊர்லயாவது போய் பொழைக்கலாம் சுவாமி. இந்த கள்ளிமூட்டு அணியில வேலவன் இருக்கிறார். வேலவனிடத்திலே முறையிடுகிறாள் மகாலட்சுமி. ஆமா, நடந்து வந்த கலைப்புல பக்கத்துல உட்கார்ந்த. சரிதான். பக்கத்திலே உட்கார்ந்தவள் சற்று நேரம் கண்ணு மயங்குகிறது. ஆமையா, கண்ணானது தூக்கம் உண்டாள். சரிதான். அப்பொழுது அவனுடைய வேலவனுடைய மடியில கள்ளிக்காட்டுல கள்ளிமூட்டனுடைய அடியில அம்மா வேலவனுடைய மடியில தலை வைத்து உறங்கினாள். தூங்கிட்டாள். நினைக்கிறான், இவளையும் கூட்டினா எந்த ஊர்ல குறைக்க போறேன். ஆமா, நம்மளே வழி இல்லாம போயிட்டு இருக்கோம். இவ்வளவு வந்திருக்காளம்மா.
என்று மனதிலே எண்ணம் கொண்ட பொல்லாத பட்ட நினைக்கிறார். என்ன நினைக்கிறா? இவன் கள்ளி காட்டை நம்ம விட்டு ஓடிடலாம். ஆமா, விட்டுட்டு ஓடிடுவோம் வா. என்று நினைத்த வேலவன் எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார் ஐயா? மண்ணை கூப்பிட்டு தலை எடுத்து மெதுவாக வைக்கிறார். ஆமா ஆமா, அதுங்காம புரிஞ்சாம அந்த மண்ணு மேல அப்படியே தலை எடுத்து வைக்கிறான். தங்க நகை வைர நகை அத்தனை கலத்தினால் ஒரு தோத்து மூண்டில கட்டிக்கிட்டு வேலவனால் எப்படி வருகிறான்? இந்த விதமாக வருகிறான் பாருங்கள். கள்ளிக்காட்டை விட்டுடுவான், கள்ளிக்காட்டை விட்டுடுவான். முன் செய்த வினை முன் செய்த வினையா யாரும் இல்லாத காடு, கள்ளிக்காடு. இவன் சுரட நகையெல்லாம் களவு செய்துட்டு ஓடக்கூடிய சலத்தில் நினைக்கிறான். அவனை பழி வாங்க வேண்டும். இவ்வளவு விட்டுட்டு போனா இவன் ஊர்ல போய் சொல்லுவான், நம்மளை ஊருக்காரெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவான். ஆமா எப்படி? ஆமா, இவ அங்க போய் சொல்லுவா. இந்த மக்கள் வந்து நம்ம சொல்லி வரணும். நேராக நினைக்கிறான் அவனை கொலை செய்ய வேண்டும். கொலை செய்யணும்னா காட்டுல கத்தி கிடையாது, கயிறு கிடையாது, ஆயுதம் வேணுமே, விஷம் கிடையாது. கள்ளிக்காட்டுல என்ன இருக்கு சுத்தி சுத்தி பார்க்கறான். அப்பொழுது எப்படி வருகிறான்? கள்ளிக்காட்டுல இந்த விதமாக வேலவன் வருகிறான் பாருங்கள். அங்கும் இங்கும் ஓடியவன் அவன் எப்படி வருகிறான்? பாரங்களை எடுத்திடுவான். இந்த பட்டனானவன் கள்ளிக்காட்டுல பெரிய ஒரு கல்லை தலைமையை தூக்கினான். ஓய்வு சரி வேலவன் பாராமல்ல தலைமையில தூக்கி உறங்குகின்ற அந்த சிறையினுடைய முகம் தாமரை மாதிரி இருக்கிறது. அவன் முகத்துல நீ போடுறாப்பா தலை நசுங்கி துணி துடித்தாள் அந்த காட்டு. சண்டாளா என்ன கொண்டுட்டேடா, என்ன கொண்டுட்டேடா.
என் பர்த்தாவே என்னை கொண்டுட்டு விடா என்று அந்த மகாலட்சுமியான வளர்ந்து நான் ஒரு பாவம் செய்யலடா என்னை கொண்டுட்டேடா. இந்த களிக்காட்டுல கேட்க யாரும் இல்லையே. பக்கத்துல வெள்ளம் இல்லாத ஒரு பெரிய கிணறு, என்னது பாலடைந்த கிணறு, கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாப்பா. அப்பொழுது அவள் உடலானது துடிக்கிறது. இப்படி இருக்கிறாள். களியில காடதில்ல, களியில காடதில்ல, கல்ல போட்டு கொண்டு சாலே யாரும் இல்லாத காட்டி கையில் எடுத்து போட்டு கொண்டு சாலே அம்மா அந்த யாரும் இல்லாத காட்டுல பழம்பெருங்காடு, பழவநல்லூர் காடு, கள்ளிக்காடு. அம்மா அந்த பெண்ணை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டிருக்கான். அவ உடல் துடிக்கிறது, கண்ணு மட்டும் மேல பார்க்கிறது. என் கள்ளி மரமே நீயே சாட்சி. அம்மா கதிர்வேல மரமே நீயே சாட்சி. நீயே சாட்சி மரமே நீயே சாட்சி. கள்ளி மரமே, பச்சை கள்ளி மரமே நீயே சாட்சி. இந்த உலகத்துல சாட்சி சொல்ல எனக்கு யாரு இல்லப்பா என்று அந்த கள்ளி மரத்தை சாட்சி வச்சவா கொஞ்ச நேரத்துல அவள் உடல் இருந்து உயிரானது பிரிந்து போகிறது. கள்ளிக்காட்டிலே ஒரு சிறிய கொலை செய்துகிட்டு இவன் இப்படி வருகிறான். வேகமாக ஓட ஆரம்பிக்கிறார். அரசன் அங்கு கேட்பார், தெய்வம் நின்று கேட்கும். ஆமா, நின்று நாயா கேட்கும். ஒரு சிறிய கொண்டுட்டா பாவம், பெண் பாவம் இல்லடா, இல்லாத பாவத்தை செய்து கொண்டு போயிடாயே என்று பகவான் சிவபெருமான் யாரை கூப்பிடுகிறாய்? யமதர்மனை அழைத்து அந்த உயிரை எடுக்க சொல்றார். யமன் கால பூதரோடு பழவநல்லூர் காடு, பழம்பெரு காட்டுக்குள்ள வர்றார். ஒருவன் பெரிய கிணறாயினா, ஒருவன் அதனுடைய பட்டையாயினா. இந்த கொலை செய்த வெளியில தண்ணி தண்ணி தண்ணின்னு வந்தா பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெள்ளம் வெள்ளம் என்று சத்தப்பட்டு வர்றான். அப்பொழுது அந்த களவு செய்த நகையெல்லாம் கிணத்துக்கு மேல வச்சுக்கிட்டு பட்டையில தண்ணி எடுக்க போனா பார்த்தீங்களா, சொன்ன நகையெல்லாம் கிணத்துக்குள்ள விழுந்துட்டு எல்லாம். ஆமா, கிணத்துக்குள்ள விழுந்தது ஐயா. ஆனா பொறுத்த ஒரு பெரிய மனுஷன் வர்றார், பாப்போமா? ஆமா, எந்த மனுஷன்? பெரிய மனுஷன் ஐயா. அவர் பின்னால வேகமா வர்றார். எப்படி வர்றார்? எப்படி வருகிறார்?
அத்திமரத்ததில முட்டையிட்டு அத்திமரத்ததில முட்டையிட்டு அவர் காதலில் குண்டு போடித்த அதிமரத்ததில முட்டையிட்டு அவர் காதலில் குண்டு போடித்து Yeah.